வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் மொறுன்னு தட்டை சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக கடையில் வாங்குகிற மாவை வச்சே தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா புது வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வாங்க இந்த தட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் கம்மியான அளவு தான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். கடையில் விற்கிற அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதுலேயே 1/4 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி போண்டாலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே 1/4 கப் வந்து வறுத்த வேர்க்கடலை, நான் தோலை நீக்கிட்டேன், நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். பொரிக்கடலை அதுவும் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், குக்கிங் ஆயில். அதை சூடுபடுத்தி நம்ம மாவு கலக்கும் போது சேர்த்துக்க போகிறோம். இப்போ முதல்ல அந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இது 3த்தையும் ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது, விட்டு விட்டு ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் ஓட்டுங்க போதும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்சர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது எல்லாமே தேவையான அளவு. நான் கையிலே முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் பொடியும் காரமும் எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி கலந்துக்கோங்க. எடுத்து வச்ச அந்த எண்ணெயை நல்லா சூடாக்கி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுனால எடுத்த உடனே கையை வச்சு மாவை கலந்துட வேண்டாம். அது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் கையில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பிடிச்சிங்கன்னா வந்து பிடிக்கிற மாதிரி வரணும், உடச்சி விட்டால் உதிர்ந்துடணும். இப்போ தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். சாஃப்டான மாவாக கலந்து எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவும் நான் சொல்லலை, மாவை பொறுத்து அது வேறுபடும்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். கெட்டியாக இருந்தால் விரிசல் விட்டுடும், கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும். ஸோ கரெக்டாக கலந்துக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். இது மீடியம் சைஸ் தட்டையாக வரும். இந்த சைஸ் பால் எடுத்தால் முதல்ல மாவு மொத்தத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போட்ட அளவுக்கு இத்தனை தட்டை வரும். இந்த சைஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் தட்டையாக நம்ம தட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபாயிலில் எண்ணெய் தடவிட்டு நடுவில் அதை வச்சு இந்த பக்கமும் அதை மூடிட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு அழுத்தலாம். நான் வந்து இந்த டபரா எடுத்திருக்கேன். மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, ரவுண்டு ஷேப் கிடச்சிரும். ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும். பாருங்க, எடுத்தாலும் ஈஸியாக வந்துடும். இந்த திக்னஸ் இருக்கட்டும். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதும் இதை போட்டுடலாம். நான் அடுத்த உருண்டையையும் தட்டி சேர்த்துருக்கேன். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பூரி மாதிரி உப்ப ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி உப்பெல்லாம் வந்ததுன்னா ஒரு ஃபோர்க் வச்சு குத்திக்கோங்க. இந்த திக்னஸ் தான் உங்களுக்கு முறுமுறுன்னு வரும். என்ன அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுடுங்க. இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கின ஒன்று எடுத்துடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த அப்லோடு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இதை எடுத்து நான் உடைக்கிற சத்தத்தை நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டிருப்பீங்க, எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இந்த மாதிரியான அப்லோட்ஸ்க்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.